பங்கெடுத்துக்கிட்டு அமைச்சர்கள் பங்கெடுத்துக்கிட்டு அது விசிகாவுக்கு அடுத்த கட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னுடைய கேள்வி என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் பங்கெடுத்துப்பாரா? அதை நம்ம டெஃபினட்டிவாக சொல்ல முடியாது. பட் திருமாவளவன் சமீபத்தில் சொல்ல முடியும், உறுதியாக பங்கேற்பார். உறுதியாக பங்கேற்பார். இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்களா? ஆமாம், உறுதியாக. நான் வந்து இந்த வீடியோ இன்னும் சில தினங்களுக்கு பின்பு பார்க்கப்படுகிற போது நான் உண்மையை சொல்லியிருக்கிறேன் என்று பார்ப்பவர்கள் வந்து நம்புவார்கள். அதுக்காக தான் சொல்கிறேன். பிறகு அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகாக திருமாவளவர்கள்ட்ட கேட்கும்போது எனக்கு அந்த விமர்சனம் அப்படியே தான் இருக்குது. முன்னாடி என்ன சொன்னோன்னா தாவேகம் இந்த விமர்சனம் இருக்குது, ஆனால் நான் ஆதரிக்காம விட்டேன் அப்படின்னா வேறு மாதிரியான கவர்னர் ஆட்சி பிரசிடென்ட் போக வாய்ப்பு இருக்குது, நான் வரேன் அப்படின்னு. மக்கள் நீதி மையம் என்ற ஒரு கட்சி வந்தபோது திமுகவுக்கு எதிராகத்தான் அவர் முதலிலே பேசினார். கலைஞர் வண்ண தொலைக்காட்சி பட்டியை டார்ச் லைட் வைத்து உடைக்கிற விளம்பரங்களை வெளியிட்டார். சக்கர நாற்காலியிலே வந்து நான் உங்களை சங்கடப்படுத்த மாட்டேன் என்று கூட அவர் பேசினார். கலைஞருக்கு எதிராக பேசினார், திமுகவுக்கு எதிராக பேசினார். பேசிவிட்டு அவர் எங்கே போனார்? பாஜக பக்கம் போனாரா? மோடியை ஆதரித்தாரா? யாரை ஆதரித்தார்? இந்தியா கூட்டணி இருக்கிற திசையின் பக்கம்தான் வருகிறேன் என்று திமுகவை ஆதரித்து ராஜ்யசபா உறுப்பினராக அவர் மாறினார். அப்போ ஒருவர் மீது நம்ம கொண்டிருக்கக்கூடிய யூகம் என்பது, சந்தேகம் என்பது உறுதிப்படுத்தப்பட முடியாத ஒன்று. விஜயை வந்து பாஜக தான் இயக்குகிறது என்ற கருத்தை கடந்த காலங்களிலே திருமாவளவன் பேசியிருக்கிறார். அதை அவரே மறுக்கலை. ஏன்னா திமுகவை மட்டுமே ஏன் எதிர்க்கிறார்? தமிழ்நாட்டிலே அதுதான் வந்து ஒரு மதச்சார்பற்ற ஒரு அரசாக இருக்கிறது, சமூக நீதி கோட்பாடுகளை பேசுகிற இயக்கமாக இருக்கிறது, மொழி கோட்பாட்டை வந்து தாய்மொழியை காக்கிற போரிலே தன்னுயிரை ஈந்தவர்களுக்கான இயக்கமாக அது இருக்கிறது, சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கை அரணாக அது இருக்கிறது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து திமுகவை வந்து போற்றினோம், வரவேற்றோம் மக்கள் மன்றத்தில். அப்போ எந்த திசையிலே வந்து அவர்கள் போகிறார்கள், அது கொள்கை தான் நிலைப்பாடு. ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படிங்கிறது ஒரு யூகம். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இப்போ கமலஹாசன் மேலே கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு சொன்னவர்கள் யாராவது இப்போ சொல்ல முடியுமா பாஜக பக்கம் நின்றாருன்னா? எப்படி சொல்ல முடியும்? விஜய் மீதும் அப்படி சொல்வதற்கு ஒரு யூகம் இருந்ததை தவிர அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. அப்படி யாரும் உறுதிப்படுத்த முடியாது. ஒருவேளை அவர் பாஜக சொல்லுகிற அழுத்தங்களுக்கு ஆளானால், மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு அவர் வந்து அடிபணிந்தால் அன்றைக்கு நம்ம விமர்சிப்போம். அதுக்காக சும்மா வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து மதச்சார்பற்ற சக்தியாக தன்னை அறிவித்து கொண்டு வேலை செய்கிற போது அப்பையும் நாங்கள் எதிர்நிலைப்பாட்டில் தான் இருப்போம், அப்பையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னா அது வந்து கட்சி வெறியில் தான் சேரும், ஜனநாயகத்தில் சேராது.